ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சாதம் ஃப்ரெஷ்ஷாக வடிப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அப்படி இல்லைனா முன்னாடி நாள் செஞ்சு சாதம் மீந்துடுச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம். அதில் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் உப்பும் லெமனும் இந்த சாதத்தில் ஃபுல்லாக படுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த லெமன் நமக்கு நல்லா சாதத்தில் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு நல்லா இதை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்போட கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நமக்கு சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆயிலே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு நல்லா போகட்டும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒயிட் ரைஸ் லெமனும் உப்பும் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லெமன் சாதத்தில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை காய்ச்சி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னுமே நமக்கு சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.